சார், இப்ப நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுவதா ஒரு 5 பக்க அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறீங்க. இந்த முடிவு ஆமாங்க. திடீர்னு எடுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது எதற்காக கட்சியை ஆரம்பித்தோமோ ஆ. அந்த நோக்கத்தை தாண்டி அதுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்து அண்ணன் செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் நான் கட்சி விட்டு விலகிட்டேன். இந்த தொடர்ந்து இப்ப மாவட்ட செயலாளர்கள் விலகி வந்ததை நம்ம பார்க்குறோம். முதன் முறையா ஒரு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய நீங்க விலகி இருக்கிறீங்க. அதே போன்று பல்வேறு காலகட்டங்களையும் நாம் தமிழர் கட்சியில இணைந்து பயணித்திருக்கீங்க. இந்த முடிவு எவ்வளவு ஒரு கனமான முடிவா நம்ம பார்க்கலாம் சார்? மிகப்பெரிய ஒரு வருத்தமான இந்த மாதிரிலாம் என் வாழ்க்கையில் நடக்கவே கூடாதுன்னு நான் பல பேர் நினைச்சிருக்கேன். பல பேர் கட்சி விட்டு போகும்போது கூட நான் அழைத்து பேசி அண்ணனிடம் அழைத்து வந்து சமாதானம் பேசி மீண்டும் கட்சியில் இணைச்சிருக்கேன். பல பேர்த்த அவர்கள் இப்ப பெரிய பொறுப்பில்லாமலும் இருக்கிறாங்க. ஏன்னா நான் கட்சி ஆரம்பித்த பிறகு வந்தவங்க அண்ணனோடு கட்சி ஆரம்பிப்பாரு. அவர் ஒரு தலைவராக இல்லாதே நான் கூட திரைத்துறையிலிருந்தே அவரோட பயணித்து அதுவும் அவரும் நானும் ஒத்த கொள்கையோடு பயணித்தவர். நான் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டவன், அவர் பெரியாரிஸ்டாக இருந்தார். பல மேடைகளில் அண்ணனை நானே கலை இலக்கிய பண்பாட்டு கலை இலக்கிய மேடைகளில் பேச வைத்திருக்கிறார், அழைத்து கொண்டு தொடர்ந்து இத்தனை ஆண்டு பயணித்து கட்சி ஆரம்பிக்கும் போது உடலிருந்து அண்ணன் ஈழ பயணத்துக்கு நாம் தான் அது உதவி செய்து அண்ணனே பேசியிருப்பார். அதெல்லாம் அவ்வளவு தூரம் இருந்தால் கூட இப்ப சமீபத்தில் அவர் பாஜகவினுடைய கருத்துக்கு வலு சேர்ப்பது போல பெரியாரிடம் எண்ணற்ற முரண்பாடுகள் இருந்தாலும் அவரே நான் சொல்வதையோ அல்லது எங்கேயோ படித்ததையோ என்னுடைய பொது அறிவிக்கும் எட்டாவது ஒத்துக்காதுன்னு சொன்ன பிறகு பல்வேறு பெரியார் கருத்துக்களை 15 ஆண்டுகளுக்கு முன்பு மேடையில் பேசிக் கொண்டிருந்த அண்ணன் சமீபத்தில் சென்ற 2024 டிசம்பர் 24 கூட பெரியார் எங்கள் வழிகாட்டியதில் ஒருவர் என்ற பேசி அதற்கு பிறகு அவரை தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணத்துக்கு மாறாக இந்த தமிழர்கள் எக்காலமும் இந்த மொழியும் இந்த நாடும் இந்த எண்ணமும் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிற வலதுசாரி சிந்தனையாக சேர்ந்து அவர் இந்த தமிழ் தேசியமே வருபெறக்கூடாது என்று செயல்படுகிறார்கள் என்ற அச்சம் எங்களுக்கு வந்திருக்கிறது. சமீபமாக அண்ணன் எங்களுடைய உயிராகவும் உணராகவும் ஆற்றலாகவும் இருக்கக்கூடிய மேதகி பிரபாகரனுடைய குடும்பத்தில் இருக்கிற அவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரனை சிங்களவர்களை பயன்படுத்தக்கூடாத ஒரு வார்த்தையை பொதுவெளியில் அதுவும் பெண் நிருபர்களிடம் கேவலமாக பேசிவிட்டு இதையெல்லாம் பார்க்கிற போது இந்த தத்துவத்தை தாங்கி அண்ணன் இந்த கட்சியை மேலும் கொண்டு போய் செல்ல மாட்டார் என்ற முடிவு கொண்ட பிறகு என்னதான் நட்பாக இருந்தாலும் கூட அது அவர் விருப்பப்பட்டால் அந்த நட்பு தொடர்பில் கொள்கைதான் முதலில், அதுதான் முடிவும் என்பதால் நாங்கள் ஒத்துக்கொண்டு விவாதித்து ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக ஆரம்பித்த கட்சியை அண்ணன் தவறாக வளர்நடத்தி செல்கிறார் என்பதை உணர்ந்த பிறகு அங்கு பயணப்படுவது கொள்கைக்கு முரணாக என்று நினைத்து தொடங்கியது. சார், இப்ப கடந்த சில நாட்களா பார்த்தோம்னா ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு, பொதுவெளியில பேசக்கூடாத வார்த்தைகளை பேசுறாரு. இது போன்ற ஒரு அரசியல் தலைவர் இது போன்ற பொது வெளியில இப்படி ஒரு கொச்சையான வார்த்தைகளை இதற்கு முன்பு இருப்பவர்கள் முதிர்ச்சியற்றவர்களாக இந்த தமிழக அரசியலை தெரியாமல் வெறும் விளம்பர அரசியலுக்கு கைத்தட்டலுக்காக பேசுகிற நபராக அவர் அறிவிக்கிறார். நாங்களோ அண்ணன் ராவணனோ அண்ணன் வெற்றி குமரனோ கோலந்தி மாறனோ உமாயினோ நாங்கள் எல்லாம் பெரும்பான்மையோடு அறிவிக்கும் போது அண்ணன் ஒரு கருத்தை ஒவ்வாத கருத்தாக பேசினோம், அதை நாங்கள் சுட்டி காட்டும். ஆனால் இந்த இடத்தில் இதை தவிர இது போல் பேசக்கூடாது, பொதுமக்கள் விரும்ப மாட்டார்கள். சில இடத்தில் நாங்கள் சொல்வதை அவர் சொல்லிய கருத்து சரி என்று எங்களை கன்வின்ஸ் பண்ணுவார். ஆனால் இப்போது அவர் எதை பேசினாலும் கைத்தட்டுவதற்கு ஒரு கும்பல் தயாராக இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் தமிழ் தேசியத்தில் அண்ணன் பிரபாகரையும் யோசித்து ஈழ விடுதலைக்காக வந்த தாய் தமிழ் உறவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் தமிழருக்கு கிடைத்த கட்சி உறவுகள் போல் எந்த கட்சி உறவுகளுக்கும் கிடைத்ததில்லை. சொந்த காசை போட்டு கட்சி நடத்துபவர்கள், கூட்டம் நடத்துபவர்கள், கொடி கட்டுபவர்கள், அந்த உறவுகளை எல்லாம் தவறான காரணங்களை சொல்லி உள்ளூரில் இருக்க பொறுப்பாளர்களை தவறாக சொன்னால் அண்ணனை தவறாக சொல்வது போல் சொல்லி அத்தனை பேரையும் இவர்கள் கேட்டு கேள்வி இல்லாமல் அப்புறப்படுத்திக் கொண்டார். நாங்கள் அருகில் இருக்கிற போது ஒரு அண்ணனை பற்றின ஆடியோ எதுவும் வெளியே வந்ததே இல்லை. ஆனால் இந்த ஒரு வருட காலமாக அண்ணனுடைய அனைத்து ஆடியோ வீடியோ ரகசியங்கள் எல்லாம் அருகில் இருப்பவர்கள் கைது செய்து வெளியிட்டு கட்சிக்கு அவப்பெயர்
பலமுறை சுட்டிக்காட்டி அண்ணன் அவர்கள் அதை சரி செய்யவில்லை. இது தமிழகத்தில் இருக்கிற வெளிநாட்டு உள்நாட்டு வாழ் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் மலரும் என்று நம்பிக்கை கொண்டிருந்ததற்கு ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டது. அதுவும் இந்த சமீப காலமாக, இந்த 2 மாத காலமாக அண்ணன் தலைவர் திரு ரஜினிகாந்த் அவர்களை சந்தித்து வந்த பிறகு அவர் கொடுத்த பேட்டியும், அந்த பேட்டிக்கு கட்சி ராஜாவும் குருமூர்த்தி தமிழிசையும் அண்ணாமலையும் இவர்கள் கொடுத்த ஆதரவும், அவர்களாக கொடுத்த ஆதரவுக்கு அண்ணன் என்ன செய்வார் என்று நினைத்துக் கொண்டிருந்த போது அந்த கருத்துக்கு மறுப்பு தெரிவித்தாலும் மேலும் மேலும் பாண்டேவை புகழ்வதும் கட்சி ராஜாவை பேரறிஞர் என்று சொல்வதும் 6 மாத காலத்துக்கு முன்னால் அவரை பைத்தியம், அந்த பைத்தியம் என்று சொன்னவரை பேரறிஞர் என்று அண்ணன் சொல்கிறார் என்றால் அவர் அளவுக்கு அண்ணன் தாழ்ந்து விட்டாரா, இல்லை அண்ணன் அளவுக்கு கட்சி ராஜா உயர்ந்து விட்டாரா என்ற சந்தேகம் வருகிறது. அவர் தொடர்ந்து குருமூர்த்தி, தினமலர் கோபால்ஜியை எல்லாம் சந்திக்கிற போது இந்த மண்ணுக்கு ஒவ்வாத நேரான மானுட குல எதிரி என்று பேசி வந்த அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் இப்போது பேசுகிறார், செயல்படுகிறார் என்று தெரிகிற போது நமக்கு மிக வருத்தமாக இருக்கிறது. அதனால் எத்தனை நீண்ட கால பயணமாக இருந்தாலும் சரி, சரியான தத்துவம் இருக்கிற இடத்தில் சரியான நபர்களை இருந்தால் தவறான இடத்திற்கால் வழிகாட்டி சுட்டிச் செல்லப்படும் என்று உணர்ந்த காரணத்தால் நான் இந்த கட்சிக்கு கொள்கைதான் நமக்கு தெரியுது என்ற நிலையை முடிவெடுத்து நிலையில். சார், இப்ப தமிழ் நிலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கோ அல்லது பெரியார் குறித்தோ கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் இது போன்ற கருத்துக்களை பொதுவெளியில தெரிவிக்கிறாரா, இல்ல தன்னிச்சையா அவர்? அதாவது ஜனநாயகம் இல்லைன்னு சொல்ற முதலாளித்துவ கட்சிகளாக இருக்கிற இன்னைக்கு அண்ணா திமுக காங்கிரஸ் கூட அந்த கட்சி ஒருவர் எதிர்த்து கருத்து சொல்லிட்டு தேர்தல் கொடுக்கல என்றால் சட்டை போட்டுவிட்டு மீண்டும் கட்சியில் பயணிப்பதற்கு அந்த கட்சி இடம் கொடுக்கிறது. ஆனால் ஆக சிறந்த ஜனநாயக கட்சி எழுப்போம் என்ற முடிவோடு துவக்கப்பட்ட நாம் சொல்ல கட்சி ஒரு வார்த்தை கூட யாரும் எழுத்து பேசக்கூடாது. எதற்கு குறைவாக பேசுவதற்கு ஒரு வாயில் நிறையாக கேட்பதற்கு தான் இந்த சாது அதாவது சமீப காலமாக அண்ணனுக்கு சாதுகளே இல்லாமல் யாரும் எதுவும் சொல்ல முடியாது. இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டு அரசியலில் பெரியார் மீது பல முரண்பாடுகள் தமிழ் தேசியவாதிகளாக நாஞ்சி பல மேடைகளில் பேசியிருக்கிறது. ஆனால் அவர் எழுதாத ஒன்று பேசுவதும், அவர் பேசுவதற்கு வலதுசாரிகள் விட்டுக் கொடுப்பதும், நீங்கள் பெரியாரியவாதிகள் நீட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள், இந்த மொழிக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், இந்த நிலத்துக்கு ஆதரவாக இருக்கிறார்கள், நாங்கள் உயிராக நேசிக்கின்ற தமிழ் இனத்தையும் தமிழ் தலைவரையும் ஆதரிக்கிறார்கள். இந்த எதை ஒன்றையும் ஆதரிக்கிறாத எதிராக செயல்படுகிற வலதுசாரிகளுடன் அண்ணன் கருத்தை கேட்பது இந்த தமிழ் மண்ணுக்கு பெரிய ஆபத்தாக தெரிகிறது. ஆகியவைதான் இந்த எதிரெதிராக பெரியாரும் பிரபாகரனும் இந்த மண்ணுக்கு எதிரெதிரான ஆட்கள் அல்ல. அது மட்டும் இல்லாமல் இங்கு தமிழ் தேசி பிரபாகரனை குறியீடாக வைத்து செயல்படுகிற கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வாழ்வுரிமை கட்சி, மே17 இயக்கம், இயக்கங்களாக பார்ப்பது பெரியாருக்கு எண்ணற்ற இயக்கம் இருக்கிறது. அண்ணன் பிரபாகரன் தேசிய தலைவர் அவர்கள் எங்கள் நாம் தமிழர் கட்சி ஒருவருக்கு மட்டும் சொன்னவர்கள், உலகம் முழுக்க வாழ்கிற 18 கோடி மக்களுக்கு நாம் தமிழன் என்று உணர்கிறவர்கள், தமிழர்களுடைய விடுதலை வேண்டுகிறவர்கள் அத்தனை பேருக்குமான தலைவர். அதை நாம் காப்புரிமை பெற்றுவிட்டதாக நாம் பெரியாருக்கு எதிராக பிரபாகரனை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ராமருக்கு எதிராக ராமனை நிறுத்துகிறோம். நாம் ராவண லீலாவை திராவிட இயக்கங்கள் கொண்டாடி ராம லீலாவை நமக்கு எதிராக இருக்கிற வலதுசாரிகள் கொண்டாடுகிறோம். அவரின் கருத்தை கேட்டுக்கொண்டு இந்த மண்ணின் சமூக சீர்திருத்தத்துக்கு பயன்பட்ட வேலை செய்த போராடிய ஒருவரை அவருடைய நீண்டகால வாழ்க்கையில் 94 ஆண்டு காலம் வாழ்ந்த ஒருவருக்கு பல்வேறு நிலையில் தான் சொன்ன கருத்துக்கு மாற்றத்தை கொள்வதும் செயல்படுவதும் இருக்கத்தான் செய்யும். அதில் இருக்கிற நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கொள்கிறோம். ஏனால் அவர் உயிரோடு இல்லை. அவர் இருந்தால் ஒன்று பெற்றுக் கொள்வார், இந்த மன்னிப்பை கேட்கலாம், ஏதோ ஒன்று நடக்கலாம். இல்லாத ஒருவரை நாம் எந்த கருத்தை கொண்டு எந்த நோக்கத்துக்காக எடுக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் கேட்கிற கேள்வியும் செயல்பாடும் இந்த மண்ணின் முன்னேற்றத்திற்கு பயன்படுவதாக இருந்தால் நாம் கூட அதுக்காகவே இருந்து கொண்டோம். ஆனால் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் வேறுதாக இருப்பவர்கள் நீங்கள் பேசுகிற கருத்தும் சொல்கிற சொல்லும் பயன்படுகிறது என்றால் நீங்கள் யாருக்காக இங்கே செயல்படுகிறீர்கள் என்ற கேள்வி எனக்கும் இருந்தது. அதை நாங்கள் உறுதி செய்த காலத்தால் இனிமேல் நம்ம என்ன இருந்தாலும் நம்ம நட்பை உறவை விட இந்த கொள்கைதான் பெரிது என்று நான் நினைத்ததான் இந்த கட்சி சார், வரக்கூடிய தேர்தலில் வலதுசாரி அரசியலோட இணைந்து நாம் தமிழர் பயணித்தா உங்களோட கருத்து என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பாக செயல்படக்கூடாது. அது
அதுபோல் செயல்படாது என்றுதான் இத்தனை ஆண்டுகளாக நினைத்துக் கொண்டேன். ஏனென்றால் இந்த மண்ணில் தமிழ்நாட்டில் மார்க்சிய பெரியாரிய அம்பேத்கரை உள்ளடக்கிய பிரபாகரனியம் தான் வெள்ளிமையுடைய இது நான்கில் எது ஒன்று இல்லை என்றாலும் அது வலதுசாரிகளுக்கு தான் உதவும். அவர்கள் இந்த மண்ணில் கால் ஒன்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை ஆண்டு காலமாக எல்லாரும் போராடி கொண்டிருக்கிறார்கள். சில 100 ஆண்டுகளாக தமிழை எடுத்துவிட்டு தவிர்த்துவிட்டு சமஸ்கிருதத்தை திணிப்பதும் இந்தியை திணிப்பதுமாக செய்து கொண்டிருப்பவர்கள் பெரியாரிஸ்டுகளோ இல்லை மார்க்சிஸ்டுகளோ கிடையாது. இதையெல்லாம் செய்து வலதுசாரிகள். அவர்கள் இந்த மண்ணில் கால் ஊன்ற விடக்கூடாது என்பதுதான் இத்தனை அமைப்புகளும் போராடி கொண்டிருக்கின்றன. இத்தனை நாள் எதிர்த்து பேசியவரும் அதற்காக பிரச்சாரம் செய்வதும் தான் அண்ணன் அதுதான் செய்து கொண்டிருந்தார். ஆனால் சமீப காலமாக அவர்களுடைய வழிகாட்டுதலில் செயல்படுவதால் அவர் அந்த தேர்தலில் ஒரு நிற்க மாட்டார் என்று ஒருவேளை நின்றால் இந்த கட்சியே சிதைந்து. சார், இப்ப வேலு நாச்சியாரையும் அஞ்சலி அம்மாவையும் கொள்கை தலைவராக ஏற்றிருக்காங்க. அதே போன்று பெரியார், காமராஜர் உள்ளிட்டவரை கொள்கை தலைவராக ஏற்றிருக்க தமிழக வெற்றி கழகத்துல உங்களுடைய அரசியல் பயணம் தொடருமா? எனக்கு நான் அண்ணன் தான் கூப்பிடுவேன். அவரு என்ன அண்ணன் தான் கூப்பிடுவாரு. அண்ணன் விஜயன் அவர்கள் அவரோட நான் 3 படங்கள் வேலாயுதம் ஜில்லாபுரி. அவருக்கு அரசியல் ஆசை வருகிறேன். துவங்குகிற நேரத்தில் கூட அவர் அருகில் நான் இருந்திருக்கிறேன். அவர் மாநாட்டுக்கு நான் வாழ்த்தி போட்டேன். அதுவும் என் அண்ணன் சீமான் அவர்கள் விஜய் அவர்கள் அவரை சந்தித்த போதும் அவர் கட்சி ஆரம்பித்து அறிவித்த போதும் கட்சியை அறிவித்த போதும் கட்சி கொடியை அறிவித்த போதும் பல அவர் கட்சி பதிவு செய்வதற்கு கூட புதியானது கூட அண்ணன் வாழ்த்து செய்து சொன்னார். நான் சொல்லவே இல்லை. மாநாடை நடத்திய போதுதான் நான் ஒரு வாழ்த்தை போட்டேன். அதுவும் வேறு ஒருவரை வைத்து போட்டேன். யாரை நாம் தலைவராக நினைத்தோமோ அவர் நடிகராகி போய்விட்டார், யாரை நடிகராக நினைத்தோமோ அவர் தலைவராகி போய்விட்டார் என்று அண்ணன் காசி ஆனந்தன் கவிதையை போட்டு விஜய் அவர்களுக்கு வாழ்த்து சொன்னேன். அதுவும் கட்சியில் என் கருத்துக்கு எதிராக இருப்பவர்கள் அண்ணனிடம் தவறாக சொன்னார். அது மட்டுமல்ல, அவர் சொன்னார் தமிழ் தேசியமும் திராவிடமும் என் 2 கண்கள் என்று. அப்போது நான் ஒரு பேட்டி கொடுத்தேன். அந்த ஒரு கண்ணையும் தமிழ் தேசியவாதிகள் அவரிடம் பேசி செயல்பட்டு 2 கண்ணாக மாற்றுவதுதான் நம் நோக்கம் என்று சொன்னேன். அதற்கும் எப்படி சொல்லலாம் என்று கட்சியில் அண்ணனுடன் கருத்து புரிதல் சித்தாந்த புரிதல் இல்லாதவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் அந்த அண்ணனோட அருகில் இருப்பவர்கள் அவர் மாநாட்டுக்கு சென்று வீடியோ போட்டு 3 உரை போட்டவரெல்லாம் இருக்கேன். எனக்கு அவர் 7 ஆண்டு காலமாக அண்ணன் விஜய் அவர்கள் தான் நான் பயணித்தேன். இப்பொழுது அவர் வேற படங்களில் நான் வேற படங்களில் வேலை செய்தால் எங்களுக்கு தொடர்பு இல்லை. இப்பொழுது நான் விலகலை அறிவித்திருக்கிறேன். தமிழகம் முழுக்க இருக்கிற எங்களது ஆதரவாளரிடம் கலந்து பேசி இதே மாதிரி கட்சிக்குள் கருத்து முரண்பாட்டால் எந்த கருத்தை உள்வாங்கி கொண்டு தலைவர் பிரபாகரனின் நெஞ்சிலே ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய இந்த மண்ணில் வென்றாக வேண்டும் என்று குறிப்போடு உள்ளே வந்தார்களோ அவர்களெல்லாம் அண்ணனுடைய சமீப கால செயல்பாட்டால் மனம் வெம்பி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் சந்தித்து பேசி நாங்கள் கூடி முடிவெடுத்தோம். வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அரசியல் பயணம் வேற ஒரு தளத்துல பயணிக்கிறதுக்கு உங்களோட வாழ்த்துக்கள் சார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகுனதுக்கு தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பதில் சொல்லுங்க. எந்த கட்சியில் இருந்தாலும் என் மொழி தமிழ், நான் தமிழன், என் நாடு தமிழ்நாடு, தமிழ் தேசிய அரசியலாகத்தான் அது இருக்கு. அதற்காக எந்த நிலையில் வேண்டுமானாலும் அரசியல் செய்து எந்த தியாகத்தை வேணாலும் செய்ய தயாராக. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி.